வணக்கம் நண்பர்களே. எலுமிச்சை சாதாரணமாக எல்லா வீடுகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் அதை நம்ம எல்லாருமே ஜூஸாக பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இதை தினம் ஜூஸாக குடிக்கிறதுனால உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சிலர் தினமும் காலையில் எழுந்த உடனே எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறார்கள். சிலர் உடல் எடையை குறைக்கிறதுக்காக குடிக்கிறார்கள். சிலர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக, சிலர் முகத்தை அழகாக்குறதுக்காக, அதாவது இளமையை தக்க வச்சுக்கொள்றதுக்காக எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி பலர் பயன்படுத்துகிறார்கள். சிலர் இதை பயன்படுத்தாமல் விடுறார்கள். ஆனால் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்குது, எந்த மாதிரியான நோய்களை அது தடுக்குது, எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எலுமிச்சை ஜூஸை எப்படி சரியான முறையில் குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, யாரெல்லாம் குடிக்கலாம், எந்த நேரத்தில் குடித்தால் அதிகமான பலன்கள் உடலுக்கு கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து போல பார்த்துடலாம். ஒரு எலுமிச்சையில் விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், பிளேவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் B6 இது எல்லாமே இருக்குதுங்க. இது இருக்கிறதுனால தான் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளில் முதல்ல பார்த்துடலாம். முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் என்ன இருக்குதுன்னா விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. இதனால் சளி காய்ச்சல் வருபவர்களுக்கு இது குறைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. காயங்கள் விரைவில் ஆறுறதுக்கு பயன்படுது. நோய் எதிர்ப்பு செல்களை மேம்படுத்துறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். ஸோ வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை எலுமிச்சைக்கு இருக்குது. ஸோ எலுமிச்சை தண்ணீரை நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னென்னா, உடலில் நீர்ச்சத்துடன் வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சை தண்ணீர் பயன்படுது. பலரும் காலையில் தண்ணி குடிக்கிற பழக்கம் வச்சுருப்பாங்க. சிலர் தண்ணி குடிக்கிற பழக்கமே ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே எலுமிச்சை தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த நீர்ச்சத்து உடலில் மெயின்டைன் ஆகும். ஏன்னா நம்ம இரவு முழுக்க தூங்குறோமா, ஸோ தூங்கும்போது நம்ம யாரும் தண்ணி குடிக்கிறதில்ல. அப்போ என்ன ஆகும்னா உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு நம்மளுக்கு தலை சுற்றுதல், மயக்கம், டயர்ட்னஸ், சோர்வாகவே இருக்கும் உடல்லாம். ஏன்னா அதெல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. முக்கியமாக கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் உடலில் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் லெமன் வாட்டர் பயன்படுது. மேம்படுத்துறதுக்கும் செரிமான ஆரோக்கியத்திற்கும் லெமன் ஜூஸ் பயன்படுது. காலையில் எலுமிச்சை தண்ணீர் குடிக்கிறதுனால சிலருக்கு வயிறு லேசாக இருக்கும், செரிமானம் நல்லாவே மேம்படும், மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஆனால் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. நீங்கள் தொடர்ந்து லெமன் ஜூஸை எடுக்கும்போது உங்கள் உடலில் இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ ஒரு நாள் குடிச்சிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது தான் மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். அடுத்து நான்காவது நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. உடல் எடையை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க. அதாவது ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் ஹாஃப் லெமனை பிழிச்சு விட்டு 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சுத்தமான நெய்யை நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும். அது கூடவே நீங்கள் உடற்பயிற்சியும் மேற்கொள்ளணும். அதாவது கடினமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லலை. லெமன் ஜூஸை எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா நல்லாவே உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு நன்மை என்னென்னா, சருமத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. லெமனில் விட்டமின் சி இருக்கிறதுனால இது கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நம்மளுடைய தோல் ரொம்பவுமே மிருதுவாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், இளமையை தக்க வச்சுக்கிறணும், முதுமையை தாமதப்படுத்தணும் அப்படின்னா லெமன் ஜூஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முதுமை தாமதமாக்கப்படும். ஏன்னா இது கொலாஜனை உற்பத்தியை அதிகப்படுத்திட்டே இருக்கிறதுனால உங்களுடைய முகம் எப்போவுமே யங்காகவே இருக்கும்.
ஆறாவது நன்மை என்னன்னா, சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது உதவுது. எலுமிச்சையில இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் கால்சியம் ஸ்டோன் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. சிறுநீர்ல சிட்ரேட் அளவை உயர்த்துது. இதனால சிலருக்கு கிட்னி ஸ்டோன் மீண்டும் உருவாகாமல் இருக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது. அடுத்து 7வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சை வாட்டர் பயன்படுதுங்க. எலுமிச்சையில இருக்கக்கூடிய ஃப்ளேவோனாய்ட்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால இதய நலனை பாதுகாக்கிறதுக்கு எலுமிச்சை வாட்டர் பயன்படுது. இரத்த நாளங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் அதை ஆதரிக்கிறதுக்கும் எலுமிச்சை வாட்டர் பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, இரும்புச்சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கிறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால கீரை, பருப்பு இதிலெல்லாம் இரும்பு சத்து இருக்கும். ஸோ அந்த இரும்பு சத்து உடலால் முழுமையாக உறிஞ்சி கொள்ள முடியாது. ஆனால் நம்ம கீரை, பருப்பு, மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சை ஜூஸையோ இல்லை ஒரு சின்ன நெல்லிக்காயோ நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உடலால் எளிமையாக உறிஞ்சி கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம சமைக்கும்போது கீரை, பருப்பு இந்த நான்வெஜ் எல்லாம் சமைக்கும்போது ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு லைட்டாக நீங்கள் பிழிஞ்சு விடணும். நிறைய பிழிஞ்சு விடாதீங்க. லைட்டாக ஒரு சுத்து அப்படியே பிழிஞ்சு விட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலுக்கு முழுமையாக போய் சேரும். ஸோ அதிகமாக பயன்படுத்தாதீங்க, லைட்டாக பயன்படுத்துங்க. இப்படி செய்யறதுனால நம்ம உடலுக்கு இரும்பு சத்து அதிகமாக போய் உடல்ல ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகும். அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையை நம்ம தடுக்கலாம். அடுத்து 9வது நன்மை, கல்லீரலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்குதுங்க. எலுமிச்சை ஜூஸை குடித்தோம்னா அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு இது பயன்படுது. அதே மாதிரி நல்ல ஹைட்ரேஷன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் காரணமாக கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் லெமன் பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. சிலர்லாம் 2 டைம்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரஷ் பண்ணாலுமே அவங்க வாயிலிருந்து பேடு ஸ்மெல்லு வரும். அதாவது கெட்ட பாக்டீரியாக்கள் வாயில் க்ரோவாக இருக்கிறதுனால அந்த பேடு ஸ்மெல்லு வரும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு நம்ம லெமன் கலந்த தண்ணியாக வாயில் கொப்பளிச்சு திருப்பி மறுபடியும் சாதாரண தண்ணியால் வாயில் கொப்பளிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது வாயில் இருக்கக்கூடிய சில பாக்டீரியாக்கள் குறைய ஆரம்பிக்கும். வாயில் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட ஸ்மெல்லும் குறைய ஆரம்பிக்கும். ஏன் சாதாரண தண்ணியால் மறுபடியும் நம்ம கொப்பளிக்க சொல்கிறோம்னா, ஸோ இந்த லெமனில் இருக்கக்கூடிய ஆசிட் பற்களில் பட்டு பல் எனாமலை சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மறுபடியும் சாதாரண டேப் வாட்டர்னால வாய் கொப்பளிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த லெமன் வாட்டரை எப்படி எடுத்துக்கணும், எந்த நேரத்தில் நம்ம குடிக்கணும் எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். இதை குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் அப்படின்னா காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும். அவர்கள் மட்டும் காலை உணவுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சிலர் மதியான உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா மதியான உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எவ்வளவு லெமன் எடுத்துக்கிறணும் அப்படின்னா, அரை எலுமிச்சை பழம் உங்களுக்கு போதும். அரை இல்லைன்னா ஒரு எலுமிச்சை பழம், ஒரு கிளாஸ் தண்ணியில் நீங்கள் அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறீங்கன்னா வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிச்சு விட்டு உங்களுக்கு தேவையான சுகர் வேணும்னா, அதாவது இனிப்பு வேணும்னா நீங்கள் நாட்டு தேனை தான் நீங்கள் கலக்கணும். சர்க்கரையை கலக்கவே கூடாது. சீனியை சுத்தமாக தவிர்த்துடுங்க. நல்ல நாட்டு தேனை நீங்கள் கலந்துட்டு அது கூட நீங்கள் டேஸ்ட்டுக்காக புதினா, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து குடிக்கிற விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கிறங்க. இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. ஸோ வெறுமனமே தேனை மட்டுமே நீங்கள் கலந்து குடிச்சுக்கிறலாம். யாரெல்லாம் இந்த லெமன் ஜூஸை குடிக்கும்போது கவனமாக இருக்கணும், இல்லைனா குடிக்கக்கூடாது அப்படின்னா, வயிற்றில் சிலருக்கெல்லாம் புண்ணு இருக்கும். சிலருக்கு அல்சர்லாம் இருக்கும். சிலருக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கும். ஸோ சிலருக்கு பல் கூச்சம் இருக்கும். இவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக எடுக்கணும். பல் கூச்சம் இருந்தாலோ இல்லை பல் எனாமல் ஆல்ரெடி சேதமாக இருந்தால் அவங்க ஸ்ட்ரா பயன்படுத்தி லெமன் வாட்டரை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலாகவே எல்லாருமே நீங்கள் இதை ஹேபிட்டாக வைக்க போகிறீங்க, நான் ரொட்டீன்
மெயினாக இந்த லெமன் வாட்டரை எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பற்களில் நீங்கள் தினமும் நீங்கள் குடிக்கும்போது பற்களில் பட்டு குடிச்சிச்சுன்னா அதனுடைய எனாமல் வந்து அரிக்கப்படும், சேதமடையும். ஸோ அதனால் ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ தினமும் நீங்கள் எடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை. வாரத்தில் 5 நாட்கள் வந்து லெமன் வாட்டர் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ 7 நாளில் 5 நாள் எடுத்துக்கிட்டால் போதும். 2 நாள் இடைவெளி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி லெமன் வாட்டர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம். அதிகமாக குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா பல் எனாமல் சேதமடையும், நெஞ்சு எரிச்சல் வந்து அதிகரிக்கும், வயிற்றில் எரிச்சல் ஏற்படலாம், சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அதனால் அளவாக எடுத்துக்கிறது தான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அது அளவோடு எடுத்துக்கிறங்க. நண்பர்களே, எலுமிச்சை ஜூஸுங்கிறது ஒரு ஆரோக்கியமான பானம். ஆனால் இது வந்து நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். தண்ணி ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறங்க. தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு டிப்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.